வணக்கம் நண்பர்களே. காங்கிரஸ் திமுக கூட்டணிக்காக சிதம்பரம் இன்று கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு தனியாக அவர் போய் சந்திக்கிறார் திமுக காரங்களை அப்படின்னு ஒரு செய்தி அடிபடுகிறது. இந்த செய்தி பரவி வருகிறது. இதை பார்த்தோம்னா சிதம்பரம் போய் சமாதானம் பண்ணி திமுகவை எப்படியாவது கூட்டணிக்குள்ளே காங்கிரஸையும் கூட்டணிக்குள்ளே உட்கார வச்சு பண்ணிடுவார் அப்படின்னு நம்புகிறாங்க. யார் நம்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல. சிதம்பரம் தான் நம்புகிறார். அதை தவிர வேறு யாரும் அதில் விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியல. சிதம்பரம் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர், நீண்டகால அரசியல் அனுபவம் உள்ளவர். இந்த கருத்துக்களை தாண்டி ஒரு கட்சியை தன்னம்பிக்கையோடு வளர்க்கும் அந்த திறன் அவரிடம் இருக்கிறதா? சிதம்பரத்துக்கு அப்படி ஒரு தைரியம் இருக்குதா? அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக கூட இருந்திருக்கிறார். இந்த கட்சியை வளர்க்கும் விதமாக தனியே எந்த தேர்தல் வந்தாலும், அது உள்ளாட்சி தேர்தலோ சட்டசபை தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ எது வந்தாலும் நாம் தனியாக நின்று வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்ற முனைப்பில் இருந்தார்களா? சிதம்பரத்தை எப்படி திமுகவுக்கு அனுப்பிச்சு பேச்சுவார்த்தைக்கு அனுப்புனாங்கன்னே தெரியல. மீண்டும் மீண்டும் அடிமை சாசனம் எழுதுவதற்காக ஒரு அரசியல்வாதி தேவை. அடிமை சாசனம் எழுதி தருகிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு போய் கெஞ்சுறதுக்கும் அவர்களிடம் சமரசம் செய்வதற்குமா இந்த மாதிரி ஆட்கள் தேவை? இவரை போன்ற சீனியர்கள் அதுக்கு தேவையில்லையே. கொடுக்குற 45 நீங்கள் ஏன் 41 கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு சிதம்பரம் போய் 41 சீட்டு வாங்கி கொடுத்தாருன்னா அவரை பாராட்டலாம். இந்த 25க்கே கையெழுத்து போட வைக்கிறதுக்கு போய் ஆமாஞ்சாமி போட்டு வர்றதுக்கு பேர் தலைவரா? எத்தனை வருஷம் அரசியலில் இருக்கிறார்? அந்த கட்சியினர் வைக்கும் டிமாண்டில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் அங்கே போகணும். ஆனால் யாரும் இங்கே கன்வின்ஸ் ஆகலை. 41 என்பதை அவர்கள் குறைக்கவும் விரும்பலை. 41 42 வாட்டவர் இந்த 40 லெட் இட் 40. இந்த 40 கீழே வாங்குற மாதிரி ஐடியா இல்லை. வாங்கினாலும் அது தோல்வி தான். அது தோத்துக்கு சமம் தானே. கொடுத்ததை வாங்கிட்டு போகிற கோஷ்டின்னு தானே ஊரில் பேசுவாங்க. இந்த ஒரு சிறிய விஷயம் கூடவா சிதம்பரத்துக்கு தெரியாது? அப்போ அவர் எதற்காக செயல்படுகிறார்? தன்னுடைய அரசியல் வாழ்க்கை, தன் மகனுடைய அரசியல் வாழ்க்கை, இதெல்லாம் திமுகவோடு இணைந்து மாநில கட்சிகளோடு இணைந்து சென்றால்தான் அதை தக்க வைத்து கொள்ள முடியும் என்ற ஒரு சிறிய ஒரு அற்பமான கணக்கு. அற்ப கணக்குகள் எல்லாம் அடமானம் வைக்கும் ஒரு தலைவராகத்தான் சிதம்பரம் இருக்கிறார். அற்பமான கணக்குகள், அற்பமான ஆசைகள், அற்பமான ரொம்ப அற்பமானது. ஒரு கட்சி, நீண்ட கால கட்சி, தனியாக நின்று ஜெயிச்சு காட்டுறோம் தோற்று காட்டுறோம், வாங்க பார்ப்போம் அப்படின்னு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இல்லைன்னா மரியாதையான இடங்களை வாங்கணும். வெற்றி பெறும் நினைத்தா. ரெண்டுமே நான் சொல்கிறேன். இல்லைங்க வீரா பேசிட்டு போய் தோற்றுட்டு போனால் என்ன பண்ணுறது? அப்புறம் எது கட்சி நடத்துறீங்க? இத்தனை வருஷமாக வழக்கு தெரியாமல் நீங்கள் தலைவராக இருக்குன்னு சொல்கிறதே வெக்கமாச்சு. தமிழ்நாடு தலைவராக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதே வெக்கமாச்சு. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.